ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம கதைக்குள்ள போகலாம். என் பேர் பார்த்தீங்கன்னா மோகன். நான் வந்து ஒரு தனியார் நிறுவனத்தில வந்து அ டைப் டைப்பிஸ்ட்டா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த கம்பெனியில வந்து எனக்கு என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வர வந்து எவ்வளோ வந்து ப்ராடக்ட் வந்து சேல்ஸ் ஆகுது அப்படிங்கிறத நான் வந்து டைப் பண்ணி வந்து சிஸ்டமில் வந்து இது பண்ணுறது தான் என்னோட ஒர்க்கு. நான் வந்து 12th வரைக்கும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பேசிக்காக ஒரு டிப்ளமோ கோர்ஸ் மட்டும் படித்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, என்னோடய ஃப்ரெண்டு மூலியமா அந்த கம்பெனியில் எனக்கு வந்து வேலை ஃபஸ்ட்டு கிடச்சிச்சு. அ அதுக்கப்புறம் வந்து ஒரு 1 இயர் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் நின்னுட்டேன். கொஞ்சம் உடம்பு முடியல அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு 1 இயர் கேப் எடுத்துட்டு, திருப்பியும் வந்து நான் நல்லா ஒர்க் பண்ணுறத பார்த்துட்டு, அந்த மேனேஜர் வந்து என்ட்ட சொன்னாரு, "இது மாதிரி வந்து உங்க அளவுக்கு யாரும் நல்லா ஒர்க் பண்ண மாட்டேங்கிறாங்க சின்சியரா. நீங்க வாங்களேன்" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. ஆனா எனக்கு வந்து கொஞ்சம் கால் முடியாத மாதிரி வந்து ரொம்ப நேரம் வந்து சிஸ்டமில் உட்காந்து ஒர்க் பண்ணுறதுனால வந்து கொஞ்சம் கால் வந்து அடிக்கடி மரத்து போகிறது அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு. அதனால தான் சரி வேறு வேலை ஏதாச்சும் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து அந்த வேலையிலேருந்து நின்னது. ஆனால் 15,000 எனக்கு சம்பளம் கொடுத்தாங்க. அ அதுக்கப்புறம் வந்து எங்கள் அக்கா கூட சொன்னாங்க, "பரவாயில்லடா 15,000 சம்பளம் கொடுக்குறாங்க. உனக்கு போக போக அந்த கம்பெனிலேயே இருந்திருந்தனா கூட நல்ல இன்சென்டிவ்ஸ் எல்லாம் கிடைக்கும் உனக்கு" அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா, நம்மளுக்கு ஹெல்த்து தான் முக்கியம். ஏன்னா நம்மளுக்கு உடம்பு நல்லா இருந்தால் தான் நம்ம வந்து ஒரு வேலையே பார்க்க முடியும். அப்படிங்கிறப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ரொம்ப நேரம் உட்காந்து ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு மேலே உட்காந்தோன்னா அப்படியே காலெல்லாம் ஒரு மாதிரி மரத்து போகிற மாதிரி ஆயிடுது. கால் கொஞ்சம் நடக்க முடியாத மாதிரி ஆயிடுது. அதனால போயிட்டு ஒரு 1 இயர் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு டாக்டர்ட்ட எல்லாம் காமிச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க வந்து கொஞ்சம் ஃபுட்டெல்லாம் நீங்கள் கொஞ்சம் மாற்றணும் அப்படிங்கிறது மாதிரி சொன்னாங்க. அ ஏன்னா நீங்கள் நார்மலா சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் உங்களுக்கு அந்த எலும்புக்கெல்லாம் வந்து கொஞ்சம் இதெல்லாம் கிடைக்கிறது மாரி, ஸ்ட்ரென்த் கிடைக்கிற மாரி ஃபுட்ஸ் நீங்க வந்து டெய்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஓரளவு வந்து இந்த ப்ராப்ளம்லேருந்து நீங்க வந்து இதாகலாம் அப்டின்னாங்க. அப்படியே இருந்தப்போ வந்து 1 இயர் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து என்னோட மேனேஜர் சார் வந்து எனக்கு சொன்னாரு, "இந்த மாதிரி நீங்க வாங்க" அப்படின்ட்டு. "நான் உங்களுக்கு 20,000 வந்து பேசி வாங்கி தரேன்" அப்படிங்கிற மாரி சொன்னாரு. பரவாயில்ல, நம்மளுக்கு 1 இயர்ல 5,000 கூட குடுக்குறேன்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, நானும் வந்து இப்படியே நம்ம உட்காந்துருந்தனாலும், அக்காவுக்கு வந்து கல்யாணம்லாம் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அப்பா என்னதான் பண்ணாலும், ஒரு தம்பியா நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஏதாச்சும் ஒரு ஒர்க் பண்ணோம்னா தான் அக்காவுக்கு ஏதோ ஒரு நகையாவோ, இல்ல ஒரு பணமாவோ நம்மளால முடிஞ்சத வச்சு செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சேன். அதுக்கப்புறம் வந்து சரி ஓகே நம்ம வேலையில ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் டாக்டர் சொன்ன மாரி கொஞ்சம் ஃபுட்டெல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கிறது இது மாரி. அதுக்கப்புறம் டைமிங்கும் எனக்கு இது பண்ணி குடுத்தாங்க. அதாவது முன்னாடி ஈவினிங் வந்து ஒரு 7 மணி வரைக்கும் நான் ஒர்க் பண்ணுவேன். ஆனா எனக்கு கொஞ்சம் இந்த மாரி ஹெல்த் ப்ராப்ளம்லாம் இருக்கிறதுனால, நீங்க வந்து ஒரு 5:30 மணிக்கே போயிரலாம். கொஞ்சம் ஒர்க்க முடிச்சுட்டு நீங்க 5:30க்கே போயிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. மத்த அதில ஏதாச்சும் பெண்டிங் ஒர்க் இருந்தா கூட நீங்க பண்ணிட்டு அப்புறம் மாத்திட்டு வந்துரலாம். அப்படிங்கிற மாரி மாப்பிள வீட்ல சொன்னாங்க. சென்னைக்கு மாத்திட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அப்பாவும் சரி, அவங்களுக்கும் கொஞ்சம் தெரிஞ்ச அவங்க வீடு எல்லாமே மாப்பிள வீடு எல்லாமே கொஞ்சம் அப்பாவுக்கு வந்து அப்போ ஓரளவு தெரிஞ்சவங்க, கொஞ்சம் தூரத்து சொந்தங்கிறதுனால, கொஞ்சம் பரவாயில்ல மாப்பிள்ளையும் நல்லா இருக்கான், பையனும் நல்லா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அக்காவுக்கும் பிடிச்சிருந்துச்சு. அக்கா டீச்சரா தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க ஸ்கூல்ல. அக்காவுக்கும் பிடிச்சிருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அத வந்து சரி அந்த இதையவரணையே இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து அக்கா சொன்னாங்க, எனக்கு இந்த இது பிடிச்சிருக்குடா" அப்படிங்கிற மாரி. அவங்க என்கிட்ட வந்து பேசினாங்க. அதுக்கப்புறம் நாங்களும் வந்து சரி ஓகே, நம்ம வந்து அக்காவுக்கு இது நானும் அப்பாக்கிட்ட சொன்னேன். "அக்காவுக்கும் பிடிச்சிருக்குப்பா. நம்ம வந்து இதையே வந்து அக்காவுக்கு பேசி முடிச்சிடலாம்ப்பா" அப்படின்னு சொன்னோனே, அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க, "சரி ஓகே, ஓகே" அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வந்து நாங்க வந்து கொஞ்சம் அந்த வரணைய வந்து பேசி முடிக்கிறத நிச்சயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். அப்ப அவங்க வந்து இது மாரி என்ன சொன்னாங்கன்னா, ஆனா கல்யாணம் வந்து ஒரு 1 வருஷம் கழிச்சு தான்ப்பா இது பண்ணணும். ஏன்னா மாப்பிள்ளைக்கு இன்னும் 2 வருஷம் இங்க ஒர்க் பண்ற மாதிரி இருக்கிறதுனால, இப்போ அவனுக்கு வந்து இப்போ ஒரு 1 இயர் கழிச்சு நிச்சயம் பண்ணிட்டு 1 இயர் கழிச்சு கல்யாணம் பண்ணா கூட, அதுக்கப்புறம் அக்கா 1 இயர் தான் இருக்கலாம். அதுக்கப்புறம் சென்னை எதுக்காவது மாத்திட்டு வந்துடலாம். ஏன்னா, அவனுக்குமே இங்க அந்த அளவுக்கு செட் ஆகல. இருந்தாலும் வந்து ஒரு 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அங்க இது பண்ணணுங்கிறதுனால, இப்போ 1 இயர் முடிஞ்சிருச்சு. இன்னொரு 1 வருஷம் மட்டும் அவங்களுக்குள்ள ஒரு பேசி பழகி ஒரு நல்ல ஒரு இது வரணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோனே, அப்புறம் அப்பாவும் சொன்னாரு. ஏன்னா நமக்கும் வந்து கல்யாணத்துக்கான எல்லா பணம் இதெல்லாம் ரெடி பண்ணணும். எல்லாம் செய்கிறது அதெல்லாம் இதுக்கெல்லாம் ரெடி பண்றாரு. நமக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுதுங்கிறதுனால, அப்பா சரி ஓகே நிச்சயம் மட்டும் கொஞ்சம் முக்கியமான சொந்தக்காரவங்கலாம் கூப்பிட்டு மட்டும் ஒரு மண்டபத்தில பக்கத்தில வந்து நாங்க ரெடி பண்றோம் அப்படின்னோனே, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நாங்க அத பேசிட்டு இருந்தோம். 2, 3 நாள் கழிச்சு மாப்பிள்ளை மும்பையிலேருந்து வந்தாரு. வந்ததுக்கு அப்புறம் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அக்கா எல்லாமே வந்து பிடிச்சிருந்துச்சு.
அதுக்கப்புறம் பக்கத்தில் எங்கள் ஏரியாலேயே பக்கத்தில் ஒரு மண்டபத்தில் தான் வச்சுருந்தோம். ஒரு 100 பேர் மட்டும் தான் கூப்பிட்டுருந்தோம். ரொம்ப பேர்லாம் கூப்பிட எல்லா சொந்தக்காரங்களையும் கூப்பிடணும்னா, கிட்டத்தட்ட அது மண்டபம்லாம் அந்த மண்டபம் வந்து கொஞ்சம் ஓரளவு நார்மலான மண்டபம் தான் அப்படிங்கிறதுனால, அங்கேயே எல்லாம் சாப்பாடு எல்லாம் வந்து வந்தவங்களுக்கு நல்ல சாப்பாடு எல்லாமே ஏற்பாடு பண்ணியிருந்தோம். அப்புறம் கல்யாணம் 1 இயருக்கு அப்புறம் வந்து டேட்ட நம்ம முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணல. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் அதுக்கப்புறம் ஒர்க்குக்கு போயிட்டு தான் இருந்தேன். எனக்கு என்ன ஒரு ஆசை அப்படின்னு சொன்னா, நம்ம கொஞ்சம் சம்பளத்தில வந்து இப்போ ஒரு 3, 4 மாசமா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தது எல்லாம் வந்து என்கிட்ட ஒரு 70,000 80,000 இருந்துச்சு. அக்காவுக்கு ஏதாச்சும் வந்து ஒரு எனக்கு என்னன்னா மாப்பிள்ளைக்கு வந்து எங்க வீட்ல வந்து கார் வாங்கி குடுக்குறேன் அப்படிங்கிறது மாதிரி எங்க அப்பா சொல்லியிருந்தாரு. ஆனா எனக்கு ஒரு ஆசை என்னன்னா, அ அப்பா வந்து ஒரு நல்ல வேலையில இருந்ததுனால எல்லாம் செய்றேன்னாரு. இருந்தாலும் நம்ம ஒரு தம்பியா வந்து ஏன் அந்த கார நம்ம வாங்கி குடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. ஆனா ஒரு கார் வாங்குறதுன்னா ஒரு ரூ. 5,00,000 வரைக்குமே வரும். ஆனா இப்ப நம்மள்ட்ட இருக்கிறது என்னோட பழைய சேலரி இதெல்லாம் சேர்த்து ஒரு ரூ. 1,50,000 தான் என்கிட்ட இருந்துச்சு. இன்னொரு 1 இயர் ஒர்க் பண்ணாலும் மினிமம் என்னால ஒரு ரூ. 2,00,000 தான்